ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 7ஆம் வார்த்தையை நாம் தியானிக்கலாம். இதற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 6 வார்த்தைகளையும் மகாவேதனையின் மத்தியில் கூறிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7வது வார்த்தையாக தன்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தவராய் பூரண திருப்தியுடன் பிதாவினிடத்தில் தனது ஆவியை ஒப்புவிக்கின்ற வார்த்தையை கூறுகின்றார். 7 என்னும் இலக்கம் பரிபூரணத்தை குறிக்கின்றது. பழைய ஏற்பாட்டு பகுதியை நாம் பார்த்தோமேயானால் அங்கே தேவன் 6 நாட்களில் தமது சிருஷ்டிப்பின் கிரியை முடித்துவிட்டு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவும் 6 வார்த்தைகளில் தனது மீட்பின் கிரியை முடித்து விட்டேன் என கூறிவிட்டு 7வது வார்த்தையை கூறிக்கொண்டு இவ்வுலக வாழ்வை முடிவுக்கு கொண்டு வருவதை காணலாம். 7வது வார்த்தை மிகவும் பரிபூரணமான வார்த்தையாக காணப்படுகின்றது. இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிற சூழ்நிலையை நாம் சற்று சிந்திப்போமேயானால் லூக்கா 23ஆம் அதிகாரம் 44-45 வசனங்களை படிக்கும்போது அங்கே கூறப்பட்டுள்ளது, ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாய் இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் அடைந்த சூழ்நிலை உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்த சூழ்நிலை, தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிந்த சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் தான் தேவன் சொல்லுகின்றார், இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் சில வார்த்தைகளை தியானிக்கலாம். முதலாவது, இந்த வார்த்தை நமக்கு எதை உணர்த்துகின்றது என்றால், இது மேன்மையான உறவின் வார்த்தை. மேன்மையான உறவின் வார்த்தை. பிதாவுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இருந்த ஒரு உறவு, ஒரு ஐக்கியத்தை வெளிப்படுத்துகின்றது. இயேசு கிறிஸ்து பாவத்தையும் வியாதியையும் பிசாசையும் மரணத்தையும் ஜெயித்தவராய் இந்த வார்த்தையை கூறுகின்றார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறிய முதல் வார்த்தையிலும் கடைசி வார்த்தையிலும் பிதாவே என்று அழைக்கின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. சிலுவை பாடுகளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது பிதாவின் உறவை மேன்மைப்படுத்துகின்றதையும் நாம் காண முடிகிறது. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்தபோது பிதாவோடு ஐக்கியம் கொண்டவராகவும் பிதாவின் சித்தத்தை மட்டும் செய்பவராகவும் இருந்தார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை நாம் படிக்கும் போது அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு 12 வயதாகிற போது தன்னுடைய தாய் தகப்பனோடு கூட எருசலேமில் பண்டிகைக்கு கடந்து வருகின்றனர். அங்கே அவர் பண்டிகையை முடித்துவிட்டு பெற்றோரோடு போகாமல் ஆலயத்தில் இருந்து விடுகின்றார். இயேசுவின் பெற்றோர் 3 நாட்கள் அவரை காணாமல் திரும்ப ஆலயத்திற்கு வருகின்றனர். அங்கே இயேசு கிறிஸ்து போதகர் நடுவில் பேசுகிறதையும் வினாவுகிறதையும் பெற்றோர் கண்டனர். பெற்றோர், நாங்கள் உம்மை தேடினோம் என்று சொன்ன வார்த்தைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுமொழியாக கூறுகின்றார், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்று கேட்டார். இந்த நிகழ்வை நாம் பார்க்கும் போது பிதாவுக்கும் அவருக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு, மேன்மையான உறவு இருந்ததை நாம் பார்க்க முடிகின்றது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தில் கூட பிதாவே என்று அழைக்கின்றதை நாம் பார்க்கலாம். தன்னுடைய ஜெபத்திலும் பிதாவே என்று அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வந்த வேளையில் கூட பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்று கூறியதிலிருந்து அவர் பிதாவோடு இருந்த ஐக்கியத்தை நாம் அறிய முடிகிறது. பிதாவுக்கும் அவருக்கும் இடையே ஒரு நெருங்கிய தொடர்பு, உறவு இருந்தது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான் என்று சொல்லுகிறார். சிலுவையில் தொங்கும் போது பிதாவோடு ஐக்கியம் உள்ளவராக தனது உலக ஓட்டத்தை முடிக்கின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவிற்கு முதலிடம் கொடுக்கின்றார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிறு வயதிலும் ஊழிய காலம் தொடங்கினது முதல் கடைசி வரையிலும் பிதாவிற்கு முதலிடம் கொடுக்கின்றதையும் அவரோடு இருந்த ஐக்கியத்தை வெளிப்படுத்துகின்றதையும் நாம் பார்க்க முடிகின்றது.
ஆம் பிரியமானவர்களே, நமக்கும் ஆண்டவருக்கும் நெருக்கமான உறவு காணப்படுமே. ஆனால் நம்முடைய வாழ்வில் வருகின்ற துன்பங்கள், வேதனைகள், போராட்டங்கள் வந்தால் அந்த உறவோடு ஒன்றுபட்டு வாழும்போது அவைகள் மாறி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய வாழ்வின் எந்த சூழ்நிலையிலும் தேவனை விட்டு பிரியாமல் அவருக்கு முதலிடம் கொடுக்கின்றவர்களாகவும் அவரோடு உள்ள உறவில் நிலைத்திருக்கின்றவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக இந்த வார்த்தை எதை குறிக்கின்றது என்றால் மரணத்தை ஜெயிக்கின்ற வார்த்தை. மரணத்தை ஜெயிக்கின்ற வார்த்தை. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார், ஒருவரும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை விதமான தண்டனைகள், ஆக்கினைகள், அக்கிரமங்கள் கொடுத்தார்கள். ஆனால் அவரிடத்திலிருந்து ஜீவனை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அவருடைய ஜீவனை சத்ருவால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. சுற்றிலும் இருந்த யூதர்களால் எடுக்க முடியவில்லை. ரோம வீரர்களாலும் எடுக்க முடியவில்லை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுக்குலத்தின் கடைசி சத்ருவாகிய மரணத்தை ஜெயிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொல்லி ஜீவனை விட்டார். வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை நம்மை ஆளுகை உள்ளவர்களாக வழிநடத்தும். தேவகுமாரன் பிதாவுக்கு தன்னை முற்றிலும் அர்ப்பணித்தது போல நாமும் நம்மை அர்ப்பணிப்போமே, ஆனால் அதே சிங்காசனத்தின் பாக்கியம் கிடைக்கும். ஜெயம் பெற்ற இயேசு சிங்காசனத்தில் அமர்ந்தது போல நாமும் அவருடைய சிங்காசனத்திலே அமர்ந்திருப்போம். மூன்றாவதாக இந்த வார்த்தை எதை குறிக்கின்றது என்றால் ஒப்படைப்பின் வார்த்தை. இது ஒப்படைப்பின் வார்த்தை. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். சிலுவையில் அறைந்த கொடியவர்களால் அவரது ஜீவனை பறிக்க முடியவில்லை. இயேசு தாமாகவே அவரது ஆவியை பிதாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக நாம் மரண ஆக்கினை அடையாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படியாக அவர் சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அந்த தீபத்தை அணையாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று. தன்னுடைய ஜீவனை இயேசு கிறிஸ்து விடுவதற்கும் அதை திரும்ப எடுத்துக்கொள்ளும் முழு அதிகாரமும் அவரிடத்தில் இருந்த போதும் சிலுவையில் ஏறக்குறைய 6-7 மணி நேரம் அவருடைய ஜீவனை விடாமல் அத்தனை துன்பத்திற்கும், பாடுகளுக்கும், வலிகளுக்கும், நிந்தனைகளுக்கும் மத்தியில் பிதாவின் சித்தத்தின்படியே அவர் தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். வல்லமையான தேவன் தம்மை முழுவதுமாக பிதாவிடம் ஒப்பு கொடுத்தார். நாம் கடைசியாக செல்ல போகிற இடம் எது என்பதை மிக தெளிவாக தம்முடைய மரணத்தின் மூலம் வெளிப்படுத்தி இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்நாட்களிலே பார்க்கும் பொழுது தாங்கள் எங்கே செல்கிறோம், தாங்கள் யாரிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை தெரியாமல் தங்களுடைய வாழ்க்கையை பல வழிகளிலே நஷ்டப்படுத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2:15, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆவி தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டுமே, ஆனால் நாம் இந்த உலகத்தை நேசிக்காமல் தேவன் நமக்காக ஆயத்தமாய் வைத்திருக்கிறார் பரலோக வாழ்வின் மேலே வாஞ்சி உள்ளவர்களாக வாழ வேண்டும்.
கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் இந்த பூலோக வாழ்க்கையே நமக்கு சொந்தமல்ல, நித்தியமான ஒரு வாழ்வு இருக்கிறது. ஆகவே அந்த நித்திய வாழ்விற்குரிய எண்ணம் உடையவர்களாயும் அதற்கு ஏற்ற வண்ணம் நம்முடைய வாழ்க்கையையும் அமைக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் பார்க்கும் பொழுது அவர் நம்மை போல உலகத்தில் வாழ்ந்தார். ஆனால் இயேசு உலகத்தோடு எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் பிதாவினுடனே அதிகம் சஞ்சரித்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. நாமும் இயேசு கிறிஸ்துவை போல உலகத்தோடு தொடர்பு இல்லாமல் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாய், தேவனோடு கூட நடக்கின்றவர்களாய் வாழ வேண்டும். இயேசுவின் சிலுவை பாடுகளை தியானிக்கின்ற நாம் அவர் சிலுவையில் எவ்வளவாக அவர் பிதாவின் சித்தம் செய்ய தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, இது எனக்காகவும் உங்களுக்காகவும் கொடுக்கப்பட்ட நேரம். இந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகில் தமக்காக வாழவும் இல்லை, தமக்காக மரிக்கவும் இல்லை. இயேசு கிறிஸ்து தம்மை பிதாவின் கரத்தில் ஒப்பு கொடுத்தார். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் நம்மை காத்துக் கொள்ளும்படியாக நம்மை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்போம். நாமும் நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய கையில் ஒப்பு கொடுப்போம். அவருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்வை நடத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.